ரொம்ப ஃபேமஸான பிரசித்தி பெற்ற மண்டைக்காடு டெம்பிள் கொடியேற்றத்தோட திருவிழா ஆரம்பமாயிட்டு கருணை மழை பொழிகள் மண்டை வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா கன்னியாகுமரியிலேயே ரொம்ப ஃபேமஸான மண்டைக்காடு டெம்பிள் திருவிழா ஆரம்பமாயிருச்சு நண்பர்களே. இன்றைக்கி கொடியேற்றத்தோடு ஆரம்பமான இந்த திருவிழாவில் திருவிளக்கு பூஜை, பஜனை நிகழ்ச்சி, தேர்பவனி, தங்கத்தேர்பவனி நண்பர்களே எல்லாமே நடக்க போகுது. நாங்கள் இன்றைக்கி எங்கள் கோயிலில் பஜனை நிகழ்ச்சிக்காக வந்திருந்தோம். ஸோ பஜனை நிகழ்ச்சி முடிஞ்ச அப்புறமா அம்மன் அலங்காரத்தோடு நடந்த தீபாராதனை, தேர்பவனி எல்லாத்தையுமே பார்த்துட்டு திருவிழா கடைகளையெல்லாம் நல்லா சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு இருக்கோம் நண்பர்களே. கொஞ்சம் லெந்தாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே என்னோடய வீடியோவை. இங்கே வச்சு தான் பஜனை நடக்க போகுது. பஜனைக்கான ஸ்டேஜ் இங்கே தான் நண்பர்களே இருக்குது. நண்பர்களே பஜனை முடிஞ்சதுக்கு அப்புறமா நாங்கள் கடற்கரைக்கு வந்துட்டோம் நண்பர்களே. கடற்கரைக்கு வந்துட்டு கடத்தெருவெல்லாம் சுற்றி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். பஜனை வீடியோ ஃபுல்லாக பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் நண்பர்களே. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. என்னோட இன்னொரு சேனலில் போட்டிருக்கேன். நண்பர்களே கடற்கரையிலலாம் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணலை. நாங்கள் கொஞ்சம் நேரம் தான் நின்னோம். காலையில் நினச்சிட்டு உடனே கிளம்பிட்டோம் நண்பர்களே. இனி போகிற வழியில் கடத்தெருவெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நேராக கோயிலுக்குள்ளே போகலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் போயிட்டுருக்கோம். பொதுமக்கள் கொஞ்சம் ஆட்டோ பொருட்களையும் யாரையும் நம்பி ஒப்படைக்க வேண்டாம் என்று காவல்துறை சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மனை தரிசிக்க வரும் வழிகள் அணிந்திருக்கும் நண்பர்களே ஒரு வழியாக கோவில் பக்கத்தில் வந்தாச்சு. கோவில் ஃப்ரெண்டில் போய் பார்த்தா பயங்கர கூட்டம் நண்பர்களே. முன்னாடி வழியாக கோயிலுக்குள்ளாடி வரவே முடியாது. அதனால நாங்கள் சுற்றி ஒரு வாசல் இருக்குது, அந்த வாசல் வழியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாசல் பக்கத்தில் வந்துட்டோம். இனி இந்த வழியாக போயிட்டு சாமி தரிசனமும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தங்கத்தேர் பவனி நடக்க போகுது நண்பர்களே. நீங்களும் பார்த்து மனமாற அம்மனை வேண்டிக்கோங்க.
கூட்டத்தோட கூட்டமாக போய் எப்படியோ கூட்டத்தில் நின்று சாமியை தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு வெளியில் வந்துட்ட நண்பர்களே. பயங்கர கூட்டம், நாளே பயங்கர கூட்டமாக இருக்குது. எப்படி எல்லாமோ சாமியை தரிசனம் முடிச்சுட்டு நாங்கள் வெளியில் வந்தாச்சு. வெளியில் வந்து பார்க்குறப்போ 9000 திருவிளக்கு பூஜைக்கு எல்லாமே தயாராகிட்டு இருந்தாங்க. கோவில் கொண்ட காலடியில் தரம் கிடந்து கருணை மழை பொழிகள் மண்டை காட்டு பகவதியே. கருணை மழை பொழிவை காட்டமா கேட்டவரம் தாங்கரும் பகவதி அம்மா. செருப்பு கலத்தி போட்ட இடம் தெரியுமா? கருணை மழை பொழிவாய் மண்டை காடு பகவதியே. கருணை மழை பொழிவாய் மண்டை காடு பகவதியே. என்னங்க பைக் எங்க விட்டுருக்கியா? பைக் எங்க? போதா எப்ப கிளம்பி முடிக்கும்? நண்பர்களே, கோவிலில் ஆரம்பித்து எவ்வளவு நீளத்துக்கு திருவிளக்கு பூஜை போயிட்டுருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதிலேருந்தே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ விளக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட 9000 விளக்கோட திருவிளக்கு பூஜை நடக்க போகுது அப்படின்னு நோட்டீஸில் போட்டிருந்தாங்க. அவ்வளோதான் நண்பர்களே. இனிமேல் இடையில எப்போவாது வந்தாச்சுன்னா நான் அதையும் ஒரு விலாகாக நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. இது வரைக்கும் என்னோடய சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பை ஃப்ரெண்ட்.